ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். என்னோட பேர் ரமேஷ். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா கவுண்டருங்க. அதாவது எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆஃப்லைன் கவுண்டருக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இதுதாங்க அந்த கவுண்டர். இதுதாங்க உள்ளார போகக்கூடிய என்ட்ரன்ஸு. இது உள்ளார போனோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 கவுண்டர் இருக்கும். அதில் நம்ம நின்று ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க இதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த ஆர்ஜித சேவை எலக்ட்ரானிக் டிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே ரன் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. 5:30 மணிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த லக்கி டிப் வந்து பார்த்தோம்னா பதிவு பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு கம்பல்சரிங்க. எல்லாருமே ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு நம்பர் பதிவு பண்ணியிருப்பாங்க, ஃபோன் நம்பர் பதிவு பண்ணியிருப்பாங்க, நம்மளை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்திருப்பாங்க. இதுதாங்க உள்ளார போகக்கூடிய என்ட்ரன்ஸு. ஒரு 3 சர்க்கிள்ங்க வளைஞ்சி அங்கே மேலே ஸ்டெப் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம்னு சொல்கிறதுக்குள்ளார வந்துட்டோம். இதுக்கு தான் கொஞ்சமாவது வீடியோ வந்து லென்த்தாக எடுத்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். சரி, ஓகே. 4 முறைங்க வளைஞ்சி வந்து இப்போ மேலே வந்து நிற்கிறோம். இங்கே டோட்டல் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த டிக்கெட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, என்னென்ன நாளுக்கு வந்து பார்த்தோம்னா இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் முழுமையாக கொடுத்துருக்காங்க. சுப்ரபாதம் ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாங்க அமௌண்ட்டு. இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 டிக்கெட் வந்து பார்த்தோம்னா அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 50 பேர் வந்து பார்த்தோம்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுப்ரபாதம் சேவை வந்து பார்த்தோம்னா பார்ப்பாங்க. இது சிங்கிள் நபர்னாலும் புக் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா 2 பேர்னாலும் புக் பண்ணிக்கலாம். கல்யாண உற்சவம் சேவான்றது சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறதுங்க. இது வந்து கப்பலாக தான் அலவுடு. ஒரு ஜோடிக்கு 1000 ரூபாய் அமௌண்ட்டு. இது 80 சீட் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கடைசியாக வந்து பார்த்தோம்னா நியூ கப்புள் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக திருமணமான ஜோடிங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா இப்போ 1 வீக் பிஃபோரில் தான் இருக்கணும். ஒரு வாரம் தான் மேரேஜ் ஆகிருக்கணும். அதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டலாம். அது கம்பல்சரி கிடையாதுங்க. பத்திரிக்கை கம்பல்சரி. அது இல்லாமல் வெட்டிங் ஃபோட்டோ வந்து பார்த்தோம்னா நம்ம எது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கோவிலில் மேரேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் சேர்த்து வந்து பார்த்தோம்னா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஒரு நாளைக்கு 20 சீட் அலாட்மெண்ட்டுங்க நியூ கப்புளுக்கு. இந்த சுப்ரபாதம், கல்யாண உற்சவம், இந்த நியூ கப்புள் கல்யாணம் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லா நாளுமே ரன் ஆகுங்க. திருப்பவட சேவை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மட்டும்தாங்க ரன் ஆகுது. ஒரு ஆளுக்கு 850 ரூபா, 25 சீட்டு தான் அலாட்மெண்ட்டு. தோமால சேவாவும் அர்ச்சனை சேவாவும் வந்து பார்த்திங்கன்னா 220 தான். இது 10 டிக்கெட் தாங்க அலாட்மெண்ட்டு. தோமால அர்ச்சனா சேவை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் மட்டும்தாங்க ரன் ஆகுது. அப்புறம் மேல்சாட் வஸ்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் ரன் ஆகுது. அது 12,250ங்க. கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணாபிஷேகம். இது ஃப்ரைடே மட்டும்தாங்க ரன் ஆகுது. ஒரு நபருக்கு 750. மேலே பார்த்த எல்லா சேவாவுமே குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ இலக்கில் நமக்கு வந்து பார்த்தோம்னா டிக்கெட் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டேட்டுக்கு இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து நாளைக்கு காலையில் சொல்லணும்னா விடிய காலத்தில் 2:30 மணிக்கு சுப்ரபாதம் அதுலேருந்து நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ளார வந்துட்டேங்க. மொத்தம் 4 கவுண்டர் இருக்குது. ஆனால் இப்போ ரெண்டு இதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே பதிவு பண்ணுறாங்க. ஸோ க்யூ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகிட்டு தாங்க இருக்குது. எலக்ட்ரானிக் டிப் வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க. இதாங்க நம்மளோட இது. என்ரோல்மெண்ட்டு நம்பர் வந்து பார்த்தோம்னா 166ங்க. மேலே வந்து பார்த்தோம்னா QR கோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சுப்ரபாத தரிசனம் வந்து பார்த்தோம்னா பதிவு பண்ணியிருந்தேன். நான் ஒருத்தன் மட்டும் தான் பதிவு பண்ணியிருந்தேன். கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னாலும் TTD ஸ்பேஸ் DIP ஸ்பேஸு அப்புறம் 01543709 அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தோம்னா மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து அந்த 01543709 அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்லிப்பில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போட்டு இந்த 7738286666 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்த்தோம்னா மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். செம்ம ஹாப்பிங்க. நமக்கு டிக்கெட் வந்து கிடச்சிருச்சிங்க. இதில் கங்க்ராச்சுலேஷன் யுவர் ரேண்டம் அலாட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சுப்ரபாத தரிசனம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி நவம்பர் மாதம் கிடச்சிதுங்க. ஆக்சுவலி வீடியோ போடுறது தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது 2வது மெசேஜுங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரபாதத்தில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, யூ கேன் பே அண்ட் கெட் த டிக்கெட் யூஸிங் பை லிங்க் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு லிங்க்கில் வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்ணி அது மூலிமா நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 மணிக்குள்ளார கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கில் பேமெண்ட் வந்து பார்த்தோம்னா பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜிங் இது வந்து பார்த்தோம்னா யுவர் டிக்கெட் இஸ் நவ் அவைலபிள் டு டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது செலக்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா டிக்கெட் வந்து இதாகிடுச்சிங்க. இதாங்க டிக்கெட்டு.
இது அப்படியே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நம்ம வந்து தரிசனத்துக்கு சுப்ரபாத சேவா பார்க்குறப்ப எடுத்துகிட்டு போனால் போதுங்க. இந்த எலக்ட்ரானிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இதுலையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தோம்னா எப்போதுமே ஹெவி காம்படிஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா பதிவு பண்ணுவாங்க, 2 லட்சத்துக்கு மேலே வரைக்கும் பதிவு பண்ணுறாங்க. இதுவே ஆஃப்லைனில் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா சுப்ரபாதம் சேவாவுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா 50 சீட் அலாட்மெண்ட்டு. அதில் அதிகபட்சமாக பதிவு பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 அந்த சம்திங் தான் பதிவு பண்ணுவாங்க. இதுவே தோமால சேவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சீட் தான் அலாட்மெண்ட். அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 200 300 வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி திருப்பவாட சேவா இந்த மாதிரி நிறைய சேவாஸ் வந்து பார்த்தோம்னா இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணுறவங்க பதிவு பண்ணுங்க. ப்ளஸ் அது போக நீங்கள் வந்து திருப்பதிக்கு மேலே வரும்போது நேரடியாக ஆஃப்லைனில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய்.